ஆளாளுக்கு லெட்டர் எழுதுகிற சீசன் நினைக்கிறேன். நேற்று நயன்தாரா ஒரு லெட்டர் எழுதினாங்க. இன்றைக்கி நடிகை ஜோதிகா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் எழுதியிருக்கிறாங்க. கங்குவா திரைப்படத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆதங்கப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. கிரிட்டிக்ஸை விமர்சனம் செய்தவர்களை விமர்சனம் செய்து எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த வரிகளின் பின்னால் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன, உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம். இந்த கடிதத்தினுடைய தாற்பயம் என்ன, ஜோதிகா அவர்கள் இதை எழுதுறாங்களே, இதை பார்த்து இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ் மத்தியில் பல கேள்விகளை கேட்குறாங்க. அதையும் சேர்த்து நம்ம சொல்லிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். நடிகை ஜோதிகா அவர்கள் இதை எழுதும் போதே முதல் வரியிலே ஒன்று போட்டுடுறாங்க. ஐ பென் திஸ் நோட் ஆஸ் ஜோதிகா அண்ட் அ சினிமா லவர் அண்ட் நாட் ஆக்டர் சூர்யாஸ் ஒய்ஃப். நான் இந்த எழுதும்போது நடிகை ஜோதிகாவாக அல்லது ஒரு சினிமாவினுடைய காதல் மிகுந்த ஒரு பற்று மிகுந்த ஆளாக தான் எழுதுறேன், சூர்யாவின் மனைவியாக இதை எழுதலைன்றாங்க. இதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷனுங்க. ஏன் சூர்யா அவர்களினுடைய மனைவி என்பது அப்படி கீழே போட்டு மிதிக்க வேண்டிய அளவிற்கு ஒரு ஐடென்டிட்டியா? நமக்குன்னு ஒரு சுயம் இருக்கு, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் அவங்க இன்னாருடைய மனைவின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் ஒவ்வொரு கருத்தின் போதும் நான் நடிகை ஜோதிகாவை அதை சொல்கிறேன், சினிமா லவராக சொல்கிறேன், சூர்யா அவர்களின் மனைவியாக அதை சொல்லலை, ஏன் அதை இன்க்ளூசிவாக சேர்த்து சொல்லாமே? சரி, ஓகே, இது கூட அவங்களுடைய சுய விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையிலே ஒரு பெண்ணினுடைய தனிநபர் தேர்வு, அதை விட்டுலாம். அடுத்த வரி பாருங்க. கங்குவா a spectacle in cinema. So proud of you, Surya, for the actor you are and how you dare to dream to take cinema forward. சூர்யா அவர்களினுடைய நடிப்பை பற்றி எந்த கிரிட்டிக்குமே அவர்களுடைய விமர்சனத்தில் குறையே சொல்லலை. இந்த படத்திலும் சரி, இதற்கு முன்னாடி வந்த எந்த படத்திலும் சரி, சூர்யா அவர்கள் மோசமாக நடிச்சிட்டார்னு சொல்லவே முடியாது. உடலை வருத்தி 50 வயசுக்கு மேலே சிக்ஸ் பேக் போட்டு எப்பவுமே 100 இல்லை 110% கொடுக்கக்கூடிய கடின உழைப்பாளி. கங்குவா படத்துலேயும் அவருடைய உழைப்பு மிக பெருசு. அதெல்லாம் பிரச்சனை. அடுத்த வரி வாங்க. Definitely the first half hour doesn't work and the sound is jarring. கண்டிப்பாக முதல் அரை மணி நேரம் ஒர்க் அவுட்டே ஆகலை, வேலைக்கே ஆகலை. ஆனால் சத்தம் மட்டும் அப்படியே காதை கிழிக்குது, ஜாரிங்காக இருக்குன்னு இவங்களே சொல்லிட்டாங்க. இதுதாங்க பிரச்சனை. இதை தானே கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க, இதை தான் மீமில் சொல்கிறாங்க, இதை தான் ரிவ்யூவில் சொல்கிறாங்க. இதை மற்றவர்கள் சொல்கிற போது கோபம் வருகிறது. பட் மேடமே என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரத்திற்கும் கதைக்கு சம்மந்தமே இல்லை, அது வேலைக்கே ஆகலை, சவுண்டுங்கிறது ஜாரிங்காக இருக்குது. இது ரெண்டு தான் மெயின் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை. அதை இவர்களே ஒப்புக்கிட்டாங்க. அல்லது இதை இப்படி கூட சொல்லியிருக்கலாம், அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, வார்த்தைகளை சொல்லும்போது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான், அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஓப்பனாக இவங்களே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி சொல்லிட்டாங்க. இது இவங்க தான் சொன்னாங்களா, இவங்க தான் எழுதுனாங்களா, யாராவது அப்படி டிராஃப்ட் பண்ண சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக முதல் அரை மணி நேரம் வேலைக்கே ஆகலை, சவுண்ட் இஸ் ஜாரிங் என்பதை சொல்லிட்டாங்க. ஃப்ளாஸ் ஆர் பார்ட் ஆஃப் மோஸ்ட் இந்தியன் ஃபிலிம்ஸ். அடுத்த வரியில் மறுபடியும் பிரச்சனை. இந்த மாதிரி குறைகள் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் சினிமாவில் ரொம்ப காமன் தானே அப்படின்றாங்க. ஏன் இந்திய சினிமாவில் இப்படி ரொம்ப பொதுவாக தரம் தாழ்த்தி சொல்லணும்? முக்காவாசி இந்தியன் படங்களில் பிரச்சனைகள் இருப்பது சகஜம் தானே அப்படின்னு சொல்கிறது. ஒரு தப்பை பண்ணிட்டு நம்ம ஊரில் தப்புகள் செய்வது சகஜம் தானேன்னு சொல்கிற மாதிரி தவறான முன்னுதாரணம். இவங்க இப்படி சொல்லலாமா? வேற யாராவது சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறது கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய உயரம் என்ன, இவர்கள் கொடுத்த படங்களினுடைய வீச்சு என்ன, சூரரை போட்டு நல்லா இருந்தது, தூக்கி வச்சு கொண்டாடணும், கங்குவால பிரச்சனைகள் இருக்குது, அந்த அளவுக்கு கொண்டாடல, அவ்வளவுதான் ரசிகர்களினுடைய மனநிலை. அதை தாண்டி முக்காவாசி இந்தியன் சினிமா இப்போவுமே இந்த மாதிரி ஃப்ளாஸில் இருக்கிறது ரொம்ப சகஜதான் என்பது இவங்க கிட்ட இப்படி ஒரு டேஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்கல. நமக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஃப்ளாஸ் ஆர் பார்ட் ஆஃப் மோஸ்ட் இந்தியன் ஃபிலிம். ஸோ தட்ஸ் ஒன்லி ஃபேர், எஸ்பெஷலி இன் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் வேர் இன் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லார்ஜ்லி. இவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். அண்ட் இட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் half hour ஃப்ரம் த ஹோல் 3 hours. 3 மணி நேர படத்தில் அரை மணி நேரம் தான் பிரச்சனை என்று அவங்க சொல்வது என்பது ஆல்மோஸ்ட் கால் பங்கு ஆஃப் தி படத்தில் பிரச்சனை. மீதி 2.5 மணி நேரம் நல்லா இருக்கே, அதற்காக நம்ம அதை பாராட்டலாமே. அரை மணி நேரம் தானே பிரச்சனைனா அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அது இந்த ஹோல் ப்ராஜெக்டோடைய ஆல்மோஸ்ட் ஒரு 30%. பட் டு பி ட்ரூ, இட்ஸ் அன் அப்சல்யூட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், கேமரா ஒர்க் அண்ட் எக்ஸிகியூஷன் நெவர் பிஃபோர் சீன் இன் தமிழ் சினிமா. அட் வெற்றி பழனிசாமி கேமராமேன் நினைக்கிறவர் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பிரச்சனையே கிடையாது. கேமரா ஒர்க் அற்புதமாக இருந்தது, சூர்யா நடிப்பு அற்புதமாக இருந்தது. எதெல்லாம் நல்லா இருந்ததோ எல்லா விமர்சனத்திலையும் அதையெல்லாம் யாருமே குறை சொல்லலை. இவங்க மேடம் சொல்லக்கூடிய இந்த கடிதத்திலேயே, இந்த ஸ்டேட்மெண்ட்டிலேயே இவங்க சொன்ன ஒப்புதல் வாக்குமூலம் படி முதல் அரை மணி நேரம் தான் பிரச்சனை.
அந்த படத்தில் இருக்கக்கூடிய சவுண்டு மிகப்பெரிய பிரச்சனை. கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, படம் முடிஞ்ச பிறகு காது வலிக்குதுன்னு கிரிட்டிக்ஸ் சொன்னதில் என்ன தவறு? இப்போ அடுத்த பேரா, ஐ எம் சர்ப்ரைஸ்ட் வித் தி நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃப்ரம் மீடியா அண்ட் சர்டைன் ஃப்ரெட்டர்னிட்டிஸ். இதில் சர்ப்ரைஸ் ஆக என்ன இருக்குது? இப்போ அயன் பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க, சிலுன்னு ஒரு காதல் கொண்டாடுறாங்க, பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, வாரணம் ஆயிரம் பெரிய ஹிட்டு. அப்போல்லாம் நம்ம சர்ப்ரைஸ் ஆகுறோமா? இல்லை. ஆனால் ஒரு விமர்சனம்னு வந்துட்டா எல்லாருமே உடனே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. எதுக்கு சர்ப்ரைஸ் ஆகுறாங்கன்னா, ஆஸ் இட்ஸ் நாட் டன் பை தம் டு திஸ் ஹை லெவல் ஃபார் தி மோஸ்ட் அன்இன்டலெக்சுவல் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் ஐ ஹாவ் சீன் ஏர்லியர் வித் ஏஜ் ஓல்டு ஸ்டோரிஸ். நான் சமீபத்தில் பார்த்த மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பழைய கதையை கொண்ட பிரம்மாண்டமான படங்கள்லாம் வந்தபோது நீங்கள் எப்படி விமர்சனம் செய்யலையே, இந்த படத்தை விமர்சனம் செய்றீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ ப்ராப்ளம் கங்குவா என்ற இந்த படத்தை விமர்சனம் செய்வதா, அல்லது மற்ற படங்கள்லாம் நீங்கள் விமர்சனம் செய்யாம விட்டீங்களா, அதையும் விமர்சனங்க செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? இந்த ஒரு முரண், இந்த ஒரு குழப்பம் இருக்குது. எந்தெந்த படங்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, தமிழில் வரக்கூடிய படங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்பேற்பட்ட உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அது வந்து யாராக இருந்தாலும் சரி, கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி தூக்கி போட்டு ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்னு அந்த நட்சத்திரமாக கடந்து போயிடுவாங்க. அது வந்து யாருமே அப்படியே கடந்த ஒரு 25 வருடமாக ஒரு படம் கூட ஃப்ளாப் இல்லாமல் கொடுத்ததுன்னு ஒரு ஹீரோ கூட சொல்லவே முடியாது தமிழில். அவர்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், அதை கண்டுக்க மாட்டாங்க, போய்கிட்டு துள்ளி குதித்து ஏறி மேலே ஏறி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை போன்ற படங்களுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ கடுமையான விமர்சனம் செய்யவில்லை, இதுக்கு மட்டும் தான் சரிங்க என்பது அது வந்து முழுவதாக ஏற்புடையது அல்ல. அடுத்த வரியை பாருங்கள். ஐ ஹவ் சீன் ஏர்லியர் வித் ஏஜ் ஸ்டோரிஸ் வேர், நான் பார்த்த படங்களில் women are stalk, double meaning dialogues are spoken and have the most over the top action sequences. பெண்களை வந்து பின்னாடி ஸ்டால்கிங் பண்ணுறாங்க, டபுள் மீனிங் டயலாக்ஸ் நிறைய இருக்குது, அப்புறம் நம்பவே முடியாத மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது அந்த படங்கள்லாம். அது மாதிரி பிரம்மாண்ட படங்களையே விமர்சனம் செய்யலை. இவங்க சொன்ன இந்த 3 பிரச்சனையும் கங்குவாவில் இல்லையா? கங்குவாவில் வந்து அந்த ஹீரோயின் கேரக்டரை என்ன பண்ணாங்க? அந்த ஹீரோயின் கேரக்டரை போட்டி போட்டு, சூர்யா மட்டும் கிடையாது, கூட வந்த யோகி பாபு வரைக்கும், சரி பிரேக்கப்னா நான் கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன், இது ஸ்டாக்கிங்கில் வருமா வராதா? டபுள் மீனிங் டைலாக்ஸ் இல்லை, இல்லவே இல்லையா? அந்த அரை மணி நேரத்தில், அந்த அரை மணி நேரத்தில் பாடல் இல்லையா? நம்பவே முடியாத ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மற்ற படத்தில் இருந்தது இவங்க சுட்டி காட்டுறாங்க. ஃப்ளைட்டில் ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை 2024 யாருங்க எடுப்பா? கங்குவா கிளைமேக்ஸில் டேக் ஆஃப் ஆயிடுச்சு, அது ஒரு கார்கோ ஃப்ளைட்டு, அதில் போய் ஃபுட்போர்டு அடித்து 30,000 அடி மேலே பறக்கும் போது ஃபுட்போர்டு அடிப்பது நம்ப தகுந்த கிளைமேக்ஸ் ஸ்டண்ட்டு காட்சியா? ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கூட ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்தால் கூட அது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா காலம் மாறிடுச்சு, மக்களினுடைய ரசனை மாறிடுச்சு. அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ வெளிப்படையாக, அதுதான் பிரச்சனை. அப்புறம் அடுத்த வரியை பாருங்கள். அண்ட் வாட் அபவுட் கங்குவாஸ் பாசிட்டிவ்ஸ்? கரெக்டாக தான், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. சில விமர்சனங்கள் அந்த பாசிட்டிவ்ஸ் அவங்க வந்து இன்னும் அதிகமாக சுட்டி காட்டியிருக்கணும். எது? த உமன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன் செகண்ட் ஹாஃபில் கதையில் ஒரு இடத்துல பெண்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. அப்போ கங்குவா வந்து காப்பாற்றணும்னு அவங்க வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த பிபி மாதிரி ஒன்று வச்சு அப்படி மியூசிக் வாசிக்கிறாங்க. தூரத்தில் எங்கேயோ இருக்கிற கங்குவா அவர்களுக்கு அதை கேட்டு அவர் பதிலுக்கு மோட்டிவேஷனை பிபியை வாசிக்கிறாரு. அந்த மோட்டிவேஷனை கேட்டு பெண்கள்லாம் சேர்ந்து சண்டை போட்டு பகைவரை கொண்டு ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபெமினிசம் அப்படின்னா, இந்த இடத்துல கூட அந்த பெண்களை கூட மோட்டிவேட் பண்ணி பிபி வாசிக்க கங்குவான்ற ஒரு ஆண் வந்து தான் மோட்டிவேட் பண்ணுமா? ஏன் பெண்களே சுயமாக இதை வந்து பண்ண மாட்டாங்களா? ஏன் கங்குவான்ற கேரக்டரே ஒரு ஆணாக தான் இருக்கணுமா? ஏன் அது பெண்ணாக இருக்கக்கூடாது? சரி, கங்குவா ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு, சுற்றி பகைவர்கள் வந்துட்டாங்க, 1000கணக்கில் போட்டில் வராங்க, இவர் போய் ஒவ்வொரு திம்பந்தமாக வச்சு மரத்துலேருந்து பாம்பையும் அம்பியும் ஒன்றா விட்டு அப்படி சண்டை போடாமல் இவர் பிபி வாசிக்கிறாரு. பெண்கள்லாம் சேர்ந்து இவரை மோட்டிவேட் பண்ணி இவரை சண்டை போட வைக்கிறாங்க. அப்படி இருந்தால் அது எப்படி இருக்கும்? ப்ராப்ளம் என்னன்னா, அவரை போன்ற ஒரு உச்ச நடிகர்கிட்ட அவ்வளவு உழைப்பு கொட்டக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட இன்னும் பெட்டராக ஒன்று அது கதையாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் கனெக்டாக அது வந்து களமாக இருந்தாலும் சரி, வாரணமாயிரம் பார்க்கிற போது எல்லாருக்கும் அதில் வந்து இருக்கக்கூடிய, அதுலேயும் ஒரு கமர்ஷியல் சினிமா தான், ஆனால் அதில் வரக்கூடிய அந்த ஒரு அப்பா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட் இருந்தது. அது இந்த படத்தில் இல்லை. சொல்லப்போனால் இந்த படத்தை பார்க்கிற பொழுதே அந்த பெண்கள் வந்து சண்டை போட்டு தப்பிக்கிற அந்த காட்சி வருது. கதைக்கும் அதுக்கு என்ன சம்மதம் ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, இந்த சீன் வரும்போதே படம் பார்த்த நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க, இந்த ஜோதிகா மேடம் இதை பார்த்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்களான்னு ஒரு ஜோக்காக பேசுறது பார்த்தா சீரியஸாகவே அதை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. சரி, அடுத்த வரையை பார்ப்போம்.
வாட் அபவுட் தி கங்குவாஸ் பாசிட்டிவ்ஸ்? த உமன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன் செகண்ட் ஹாஃப் அண்ட் த யங் பாய்ஸ் லவ் அண்ட் பிட்ரேல் ஃபார் கங்குவா. அது நல்லா தாங்க இருந்தது. ஆனால் அது முதல் முறை பார்க்கல, பாகுபலியிலேயே அதை பார்த்தாச்சு. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டாடுறனே அதை பார்த்தாச்சு. இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அதை பார்த்தாச்சு. கூடவே இருந்த ஒரு லாயல், அவரை மாதிரி ஒரு லாயல் கிடையாது கட்டப்பா. அவர் முதுகில் குத்திட்டார். ஏன் குத்தினார் அப்படின்ற $1 மில்லியன் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய கிளைமேக்ஸ்லேயே இதை பார்த்தாச்சு. அதனால் இந்த இடத்துல அது புதுசாக இல்லை. யார் ஒருத்தனை கூடவே இருந்து ஒரு படி மாதிரி பார்த்துக்கிட்டாங்களோ அவனே முதுகில் குத்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவோ புதுசாகவோ இல்லை. அதனால் அது பெரிய ஒரு இம்பேக்டை உண்மையிலேயே ஏற்படுத்தலை. இன்னும் சொல்ல போனால் படம் பார்த்து சில பேர் பேசிக்கிட்டாங்க, இந்த பயபுல கடைசியில் கடலில் குதிக்குது, இது பாட்டு முதல்ல கம்முன்னு அந்த கத்தி தூக்கி போட்டு அமைதியாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்காதுன்னு பேசுகிறாங்க. இதை போன்ற ஒரு விஷயங்களை நீங்கள் ஏன் சுட்டி காட்டலை, ஏன் நெகட்டிவ்ஸை மட்டும் சொல்கிறீங்கன்ற கேள்விகள் பின்னால் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த உயரத்துக்கு போயிட்ட பிறகும் திரும்ப திரும்ப மக்கள் எப்படி படம் பார்க்கணும், கிரிட்டிக்ஸ் எப்படி விமர்சனம் செய்யணும், எந்த அளவுக்கு செய்யணும், எந்த அளவுக்கு செய்யக்கூடாது, மற்ற படங்களை செய்யணும், இந்த படத்தை செய்யக்கூடாது என்பது அது இன்னும் கூட அவங்க மெச்சூர்டாக இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் தோணுது. அடுத்த வரியை பார்ப்போம். உமன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன் செகண்ட் ஹாஃப் அண்ட் யங் பாய்ஸ் லவ் அண்ட் பெட்ரல் ஆஃப் கங்குவா. I think they forgot about the good parts while reviewing. Now this makes me wonder largely whether one should ever read, listen or believe them after all. இப்படி விமர்சனங்கள் சொல்வதால் அவங்களையெல்லாம் நம்ம படிக்கவும் பார்க்கவும் கேட்கவும் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது கம்ப்ளீட்லி பர்சனல் சாய்ஸ். யாருமே படிக்கலனா ஒரு பத்திரிக்கை ஓடாது, யாருமே பார்க்கலனா ஒரு சேனல் ஓடாது, யாருமே கேட்கலனா ஒரு குரல் எடுபடாது. ஆனால் இது விமர்சனம் செய்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, கதை சொல்லிகளுக்கும் பொருந்தும், கிரியேட்டர்ஸ்க்கும் பொருந்தும், ஆர்டிஸ்ட்டுக்கும் பொருந்தும், அந்த ஆர்டிஸ்ட் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் பொருந்தும். அப்படி அவங்க கேட்கறத நிறுத்திட்டாங்க, அவங்க கேட்க விரும்பலை, பார்க்க விரும்பலைன்னா அவங்க பார்க்க விரும்புவதை, அவர்களுக்கு பிடித்தமானதை, அவர்களுக்கு புதுசானதை கொடுக்க வேண்டியதான் நம்முடைய பொறுப்பை தவிர நீங்கள் பார்க்குற பார்வையில் தப்பு நம்ம சொல்வது அவங்கள குற்றவாளி ஆக்குவதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. Now this makes me wonder largely whether one should ever read, listen or believe them after all. It's sad that they choose this much negativity for Kangua on day one. Even before the first show was over, seemed more like multiple group propagandas. முதல் காட்சி முடிகிறதுக்குள்ளார இல்லை, இன்ட்ரோல் பிளாக்லேயே ட்விட்டரில் போட ஆரம்பிச்சுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது. எல்லா கிரிட்டிக்ஸும் போடுறாங்க, எல்லா ரிவ்யூவர்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரோவில் அவங்க போடுறாங்க. அது ஒரு கஷ்டமாக மாறிடுச்சு, அது ஒரு சம்பிரதாயமாகவே மாறிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப்கான ஒரு ரிவ்யூவாகவே மாறிடுச்சு. அதை நம்ம தடுக்கவே முடியாது. ஓகே, அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். when it actually deserves an applause for the concept and effort taken by the team to create 3D and such a magnificent show. கண்டிப்பாக 3D நல்லா இருந்தது. இதுவரை எடுக்கப்பட்ட 3D படம் மாதிரி கிடையாது. ஒரு பனி சொட்டி விழுவதாக இருக்கட்டும், ஒரு வில்லம்பு பாய்ந்து வருவதாக இருக்கட்டும், ஒரு துகள் பறப்பதாக இருக்கட்டும், நிச்சயமாக நம்மளை ஒரு நொடி திகைக்க வைக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதெல்லாமே 3D எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பி ப்ரவுட் டீம் கங்குவா as the ones commenting negative are doing just that and nothing else to their credit to uplift this cinema. கங்குவா ஒட்டுமொத்த டீமும் ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இதை விமர்சனம் பண்ணுறவங்க அதை மட்டும் தான் பண்ணுறாங்க, சினிமாவை தூக்கி பிடிக்க வேறு எதுவுமே பண்ணலங்கிறதோட அவங்க அதை முடிச்சுட்டாங்க. ரொம்ப சின்ன பசங்க சேர்ந்து யாத்திசைன்னு ஒரு சின்ன படம் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் யாத்திசை படம் கூட கங்குவா படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் எடுத்து உலகம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஹீரோ யாருன்னு தெரியாது, டேரக்டர், எடிட்டர் யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்களுடைய எஃபர்ட்டுக்காக தூக்கி வச்சு கொண்டாடி விருதுகள் ஆகட்டும், மக்களினுடைய அந்த ஒரு விமர்சனமாகட்டும், கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வரவேற்றாங்க. ஏன் தெரியுமா? சின்ன பசங்க புதுசாக ஒன்று முயற்சி பண்ணி நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட், நீங்கள் சொன்ன அந்த அப்ளாஸ் அதற்கு கிடைத்தது. ஆனால் அதில் கூட நம்பத்தகாத எதுவுமே இல்லை, காதை கிழிக்கும் எதுவும் இல்லை, கமர்ஷியல் சமரசம் எதுவுமே இல்லை. ஷோக்கால் இப்போ இவ்வளோ நேரம் அந்த பிரச்சனைகள்லாம் பேசுவோம், கிரிட்டிக்ஸ்லாம் சொல்லி கேட்டாங்களா, அது எதுவுமே இல்லை. அதற்கு மாறாக ஒரு புதிய அட்டம்ப்டாக அவங்க பண்ணாங்க. அதனால் யாத்திசையை கொண்டாடினாங்க. கங்குவாவையே இவங்க ரொம்ப கொண்டாடல அப்படின்னா இதற்கே உரிய எல்லா பிரச்சனைகளும் அந்த படத்தில் இருந்தது, அதனால் அவங்க கொண்டாடல. ரொம்ப சிம்பிள். இதனால் சூர்யா அவர்களுக்கு ஏதாவது சிறுமையாக கிடையவே கிடையாது. அவர் உச்ச நட்சத்திரம், அவருடைய ரேஞ்சே வேறு, அவருடைய உழைப்பு என்பது வேறு. இதனால் மற்ற அந்த கங்குவா டீமுக்கு மாரல் ஸ்பிரிட் போயிடுமா? 52 வெள்ளிக்கிழமை வருடந்தோறும் வருது. அதில் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்து ஒவ்வொரு சினிமாவிலும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை இல்லைனா எனக்கான வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வருது, அவங்களுக்கு தெரியும். அதற்கு மாறாக மக்களை குறை சொல்வதை, கிரிட்டிக்ஸை, ரிவ்யூவர்ஸை அவங்க ஒரு டோல்கேட் மாதிரி, அது நம்மளே கிராஸ் செக் பண்ணிக்கிற ஒரு மாஸ்டர் செக்அப் மாதிரி அவர்களை குறை சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரசூல் பூக்குட்டி ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர்,
அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, சவுண்டை பற்றி இப்படி எல்லாம் எல்லாரும் எழுதுறாங்க, இதை பார்க்கும்போது வேதனையாக இருக்குன்னு சொல்கிறார். மற்றவர்கள் கிரிட்டிக்ஸு, ரிவ்யூவர்ஸு, ஆடியன்ஸ் அவங்கெல்லாம் ரசனையை மாற்ற வேண்டும் என்பதை விட காலம் மாறிவிட்டது, அதற்கேற்றதை போல சூரரை போற்று மாதிரி, ஜெய்பி மாதிரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி, ஏன் 2Dலேயே தயாரித்த மெய்யழகன் மாதிரி, சில்லு கருப்பட்டி மாதிரி ஒன்று இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படைப்புகளை கொண்டு வந்துடணும். அல்லது வீரத்தை தியாகத்தை பேச போகிறோமா, அதை கருப்பொருளாக கொண்டா பாகுபலி மாதிரி காமன் கம்போஸ்டா எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே இல்லாமல் அதில் ஒரு காதல், கருணை, தாய்மை, தாய்ப்பாசம் இதெல்லாம் வைத்த மாதிரி ஏதாவது ஒரு படைப்பாக அது வெளிவர வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக அப்படி ஒரு படைப்பை சூர்யா அவர்கள் தருவார்கள் என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்கள் படம் பார்த்தீங்களா? கங்குவா படத்தை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.